திருட்டு பையா இவன். பிக் பாக்கெட் அடிச்சானா? எட்ரா பரிச குடுறா கையில. யாரா பிக் பாக்கெட்டு? அறம்பாடியா அவனை துரத்திருவேன். நானு பிறவி கவிஞன்டா. சொல்லப்பா. சொல்றேன்பா. இன்னைக்கு கவியரங்கத்துல நான் புதுசா ஒரு கவிதை எழுதி நானே அரங்கேற்றம் பண்ணேன். என்னப்பா அது? பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர். யோ என்ன அது? யாரோ எழுதுன பார்த்தா நீ எழுதுன்னு சொல்ற? ஐயா நான் எழுதுன பாட்டுப்பா. இதுக்குன்னு துரத்துறானுங்க. இதுக்கு தான் துரத்துவா? அப்ப எதுக்கு துரத்துவான்? ஏன் நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஆள் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்தம்மா. நான் ஒரு பிரபல கவிஞர். சொந்தமா எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் காப்பி காப்பின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டாயா. இங்க பாருமா, பாசம் என்பது அன்னையின் காதல், பக்தி என்பது அடியவர் காதல், நேசம் என்பது நண்பர்கள் காதல், தேசம் என்பது தியாகிகள் காதல். இதுக்கு மேல என்ன மாதிரி ஒருத்தர்? ஏய்யா மூக்கு கண்ணாடி. நான் மூக்கு கண்ணாடியில சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பலம். பேர்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இது உன் கவிதையா? இல்ல உன் கவிதையா? இது அம்பலவாணர் எழுதி பத்திரிகையிலையும் பிரசுரமாயிருக்கு. எனக்கு அம்பலவானவங்க பேரு இருக்கு, உனக்கு தெரியாத? இப்பதானே பொன்னம்பலம் சொன்னேன். நான் தான் கவிஞர் ஆச்சா. எனக்கு புற பேர் இல்லாமையா இருக்கும். இவர் பொய் சொல்றாரு. இதை யாரும் நம்பாதீங்க. அம்பலவாணர் எங்க மாமா. அவர் கவிதை இவர் திருடி எழுதியிருக்காரு. உங்க மாமாவா? நீ யாருங்க? உங்க தாயாரா? தங்கச்சி. தங்கச்சிகளும் தாய்மார்கள் ஆவார்கள். தங்கச்சிதான் தாயாவா? தம்பியா தாயாவா? ஏங்க எப்படி என் கற்பனை? என் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா கப்பனை? நீ யாரு? நானே ஒரு கவிஞன். அப்ப வரும். அதாவது இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒண்ணு அரங்கேற்றோம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொண்டாட்டி கும்பிடுறவன் இல்ல. வேற ஏதாவது கும்பிட்ட? நான் சாமி கும்பிட்டு போய் கவிதையை சொன்னேங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா, துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லைங்க. அதான் துரத்துறான். ஒண்ணு இல்ல. ஆரம்பிக்கிறது அப்படி. இப்ப ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லலையா? சரி, இந்த ஊர்ல ஆரம்பி. ஐயோ இங்க பாத்தீங்களா? ஐயோ இந்த பயல்களே அப்படித்தான். தானே எழுதிக்கிட்டு தலையில குத்திக்குவான், சிரிச்சுக்குவான், அழுதுக்குவான். அடுத்தவனுக்கு சித்திரவதையா இருக்கும். படுறா. என்னது? இல்ல படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னடா கவிங்க? அப்படி சொல்லாதீங்க. பல்லவி கேட்டா நீங்களே ஒத்துக்குவீங்க. கேட்க வைங்க. ஐயோ பாசம் என்பது அன்னையின் காதல். இதே மாதிரி இருக்காங்க கொட்டையில் அத்தனை பேரும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிற இந்த அடிய அப்படிங்கிற பாவத்தோட இப்படியே பின்னால தெரிஞ்சுட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல். சொல்லி முடிக்கலைங்க இந்த வார்த்தைய. மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல். இது முடிச்ச உடனே கீழே எல்லாம் தேடினாங்க. தேசம் என்பது தாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து. இது ஆமாங்க இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துறாங்க. என்னங்க இது? என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய போய் அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி எந்திக்கிட்டான்ற. அது வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க. ஏண்டா கவிஞனை போய் டேன்றீங்க? நானும் கவிஞன் தானா? என்ன கள்ளனா? சரி சொல்ற. கடவுளையே டேன்றா, கவிஞனை சொன்னா சொல்லு. கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற? ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா? இப்போ 5 5 10 நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதுதான் நானும் சொல்லுவேன். 5 5 10. இது என்ன காப்பியா? 5 5 11 சொன்னா கற்பனை. அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். 5 5 9 அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே. 5 5 25 வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுது இல்ல? அது மாத்திரமா, உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளர் கொண்டா. எப்படி? இத நீதான் எழுதுனியா? பின்ன அம்பாவானா? இதுல இருந்து உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இவ்வளவு சொல்ற? என்ன புழைக்க விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு பொழப்பாடா? இதுல இல்லடா பொழப்பு, வேற பொழப்ப தேடு. மத்தவன் பொழப்புல மண்ணை போட. ஏன் கவிதையை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா நீ? அம்பலவாணர் நீங்களா? இங்கே இருக்க மாமா. இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நாம ஒண்ணும் செய்ய வேணாம், ஜனங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சார் வேணாம் சார். இனிமே நானே கஷ்டப்பட்டு எழுதுறேன். நீ எழுத முடியாது, கஷ்டப்படுவேன். அப்படி சொல்லாதீங்க. நல்ல கவிதையா எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுவீங்களா? நல்ல கவிதையா, அதுவும் சொந்தமா எழுது.
4 பேர்த்த விசாரிச்சுட்டு தான் என் பத்திரிக்கையில போடுவேன். வாமா நீ. ஏமா துரத்தி துரத்தி என்னையே காட்டி கொடுக்குறிய, நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்கமே பிறக்குறியா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா? சந்தேகம் தீராத வியாதி, அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி. வியாதி ஜோதி பலே பலே அறாத வியாதி ஜோதி. கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே, வெள்ளத்திலே பள்ளத்திலே, ஆஹா அவனை விட இவன் பெட்டர் பொழைச்சுக்குவான். பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னால் இருக்காது, ஆஹா அவளா சொன்னால் இருக்காது. முனி செத்து. ஐயோ இந்த 3 படமும் போன வாரம் தானே வெளியா இருக்குது. 3 பாட்டு எழுதுறவங்களும் உயிரோடு இருக்காங்க. கேஸ் போட்டாங்கன்னா சமத்துக்கு தகராறே வேணாம். எழுத்தாளர் பொன்னம்பலம் நீதானே? வேலையும் மயிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீதான் முருகனான்னு கேட்கற மாதிரி இருக்கு நீ கேட்கறது. இவ்வளவு பெரிய சாதியை போட்டுக்கிற, இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க, என்ன பார்த்தா எழுத்தாளர்னு கேட்கற. இதுக்கு மேல எவன் பேனா வச்சிருக்கா? இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற? பெருசா தொடர்கதை எழுத போறேன். சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்க. உங்ககிட்ட கதை இருக்கு. ஐ ஆம் சாரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பாருங்க, போன வாரம் தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. கொட்டாய்க்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம சும்மா பெருமைக்காக எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டேன். நீங்க கொஞ்சம் கூட வந்து அது கதை என்னன்னு விளக்கி சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு 5-6 கம்பெனி ஏறி இறங்கி 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்குவேன். ஐயோ ஐ ஆம் சாரின்னு ஒரு வார்த்தை தவிர வேற எதுவும் தெரியாது. சாரிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஏன் கத்துக்கிட்டேன்? போய வழிய போறேன், நீ எழுதிட்டு சாயங்காலமா வரேன். அதுக்குள்ள சேரணும்ன்றியா? யோ இதுக்காக சொல்றது, கதவை திறந்து வச்சு உள்ள ஒண்ணுமே எழுதக்கூடாதுன்னு. கவிஞர் பொன்னம்பலம் இன்னைக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காருங்க. அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு. வேண்டாம், குப்பை தொட்டியில போடாதீங்க. நானே வந்திருக்கேன், என் தலையில போடுங்க. அது போடு, 2 ஒண்ணுதான். எங்க அப்ப என் தலை குப்பை தொட்டியா? ஆமா ஆமா. என்னை பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது. தமிழ் தாய் தன்னை அலங்கரிச்சுக்கணுங்கிறதுக்காகவே என்ன படைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தாய்க்கு நீ என்ன மூக்குத்தியா தோட அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப எனக்கு கவிதையே எழுத வராதா? எழுத வராது இல்லடா, கவிதைன்னா உனக்கு என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க எழுதுனா அதை காப்பி அடிப்ப. நீ ஒரு காப்பி பையன். காப்பியா? என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் காப்பி காப்பினே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நான் சொல்றேன், உன்னை பார்த்தா தான் சொல்றேன். ஓஹோ, ஏங்க உங்க பையன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான். என்ன மாதிரி இருந்தா உங்க குடும்பத்துல தகராறு தானே? எதுக்கு எதை சொல்ற? இல்லைங்க, காப்பி இருக்கணும்ன்ற. இப்ப நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு. இருக்காரா? என்னடா கூட படிச்சவர் மாதிரி சொல்ற? அவர் கூட படிச்சிருந்தா நான் ஏன் உங்களை காப்பி அடிக்கிறேன்? தாகூருடைய மறு பிறவிதான் சுப்பிரமணிய பாரதின்னு சொல்றேன். திலகர் இருக்காரு, அவருடைய நேர் காப்பி தாங்க வ.உ.சி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய காப்பி தான் ராமலிங்க சுவாமிகள். காந்தியோட காப்பிகள் தான் திருவிக்கா. பம்பவாளருடைய காப்பி தான் இந்த பொன்னம்பலம். வேண்டாம், என்ன காப்பி அடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? எனக்கு வேற வழி இல்ல. வழி இல்லையா? என்ன கவிஞனா கல்லூரி மங்கானா அழுகுறானே? என்ன என்னங்க பட சொல்றீங்க? அழகான பாட்டு நான் ஒண்ணு எழுதி இருக்கிறேன். சின்னஞ்சேரு கிளிய பொன்னம்மா செல்ல கணஞ்சியும் பொன்னம்மா. எப்படிங்க? வேண்டாம், நீயே எழுதுன. பாவி பாரதியிலடா எழுதுனா? ஐயா நான் மாத்திட்டேன். என்னத்த மாத்தின? அவன் கண்ண மாண்டான், நான் பொண்ண மாண்டேன். ஐயோ, இந்த காலத்துல இந்த இறந்த பழம் பாட்டு இல்ல, இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்க கூடாது. ஏன்னா அது பாப்புலர். அவன் என்ன சொல்லிட்டான்? ஏந்த போயும் அங்க வார்த்தை கிடைக்கல, தாழ நிக்குது, அந்த இடத்த ரொப்பணுமே. ஏங்க தெரியாம கேக்குறேன், இப்ப நீங்க எழுதுனத எவன் படிக்கிறான்றீங்க? நான் ஒருத்தன் படிச்சிருக்கிறேன் பொழப்புக்காக. ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்க. புஸ்தகத்தையே படிக்கிறது இல்ல, செவத்துல எழுதுனது, தார் ரோட்ல எழுதுனது, இதைத்தான் படிக்கிறான். மிஞ்சி போச்சுன்னா ரகசிய தபால், லவ் லெட்டர், இதைத்தாங்க படிக்கிறான். பாருங்க, சும்மா அடம் பிடிக்காதீங்க. என் கவிதை உங்க பத்திரிகையில போட போறீங்களா இல்லையா? என் பத்திரிகை ஏதோ சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு. உன் கவிதையை போட்டு அதை நிறுத்தணும்ன்றியா? இருக்கட்டுமே, நின்னா என்ன வேற பத்திரிகை ஆரம்பிக்கிறது? இன்னொன்னு ஆரம்பிக்க முடியாது. இந்த திருடுறது திருடுற, பெரிய இடமா பாத்துடுற. பெரிய இடத்துல திருட்டா? மாடி ஏரியா திருட சொல்றேன். எழுத்த கம்பன், காளமேகம், ஒட்டக்கூத்தன், புகழேந்தி, வள்ளுவன், எத்தனை பேர் இருக்கான்? நல்ல யோசனைங்க. கம்பன், காளமேகன், புகழேந்தி, வள்ளுவர். வள்ளுவர் அடிக்க கூடாதுங்க. பஸ் எல்லாம் எழுதிருக்காங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சு போவோம். என்னங்க பெரிய கம்ப சூத்திரமா? நம்மளே கற்பனை பண்ணி எழுதலாம். தமிழ் எங்க இருந்து வருதுன்றீங்க? கோதாவரியில இருந்து வரல, கங்கையில இருந்து வரல, உங்ககிட்ட இருந்து வருதா? இல்லைங்க, நம்ம யார்கிட்ட இருந்துமே வரல. அமிழுது அதுல இருந்து வருது. திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. அமிழுது 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 அமிழுது. என்ன எழுதியிருக்கு? அதேதாங்க, விலாவரியா விளக்கமா எழுதியிருக்கேன். எதுவும் பாரதிதாசன் காப்பி தான்.
என்னடா என்னடா கிழிச்சிட்டீங்க? இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். நீ போய் நான் சொன்னவங்களை பாரு. இந்த கம்பன் காளமேகம் ஒட்ட குத்தம் புகழந்தி ஏதாவது கடைக்கு போட. ஆமா, வசமா மாட்டலாங்க, நான் விட போறதில்ல. இன்னொருத்தங்கிட்ட வாங்கி வச்சிருக்க, ஏதோ தூக்கிட்டு போற. நீங்களுமா? அடே போ. ஐயோ, இவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே. அதான் கையில தூக்கிட்டு ஓடுறேன்.